ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வரலட்சுமி நோம்பு இல்லையா? நம்ம வீட்லேயும் நோம்பு கும்பிடுவோம். அதுதான் கலசம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பானை, குட்டி பானை, சொம்பு மாதிரி இருக்கும், ஒரு பானை வச்சுட்டு அதுக்குள்ளே வந்துட்டு கலசம் வைக்கிறோம். இது உயரமாக இருக்குன்னு சொல்லி கேட்க வேண்டாம். இது வந்து கீழே ஒரு பானை வச்சுட்டு மேலே ஒன்று குட்டி பானை வச்சுருக்கேன். அந்த பானையில் தான் நம்ம கலசம் ரெடி பண்ண போகிறோம். கலசத்துக்குள்ளே என்னென்ன வச்சோன்னா பச்சரிசி, ஒத்தப்படையில் காசு வைக்கணும், அதனால் வந்து 11 ரூபா பணம் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு வெள்ளி ப்ரேஸ்லெட்டு, ஒரு ரிங்கு, பாப்பா ரிங்கு, அப்புறம் வந்து எலுமிச்சம்பழம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வச்சுட்டு தேங்காய். ஃபஸ்ட்டு மாயிலை வைக்கணும், மறந்துட்டேன். அப்புறம் மாயிலை வச்சுட்டு தேங்காய் வச்சு, இது வருஷத்துக்கு ஒரு தடவை செய்கிறோன்றனால வந்து மறந்துடுறது, எதை எப்படி செய்யணுன்ற மறந்துடுறோம். கொஞ்சம் பயம் வந்துருச்சு, சாமி நல்லபடியாக செஞ்சு அழைச்சி உள்ளே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த புடவை வந்து சாமிக்காக எடுத்தது, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து நல்ல ஒரு ஆரஞ்சு, ஒரு லைட்டாக ஒரு ரெட்டு கலந்து ஒரு ஆரஞ்சுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. ராமர் பச்சை வந்து பார்டர், செல்லில் வந்து அப்படி தெரியுது கலர், கொஞ்சம் நேரில் பார்த்தா நல்லா பிரைட்டாக சூப்பராக இருக்குது. பட்டு சேலை இது. இதோட விலை என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். சாமியை நான் எப்படி அலங்காரம் பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள். அப்புறம் வாசலை வச்சு தான் நான் எல்லாமே ரெடி பண்ணேன். ஏன்னா சாமியை வாசலை வச்சு அழைச்சிட்டு தான் நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும். ஒவ்வொருத்தவங்க வந்து வீட்டுக்குள்ளே செஞ்சுட்டு வெளியில் வந்து அப்புறம் எடுத்துகிட்டு போவாங்க. நான் வாசல்லே வச்சு சாமியை வந்து அலங்காரம் பண்ணிடுவேன். ஸோ வீட்டை 10 மணிக்கு வச்சு நம்ம அலங்காரம் பண்ணணும். வாசலை பார்த்திங்கன்னா கோலம்லாம் போட்டு சாமியை அலங்காரம் பண்ணி வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாச்சு. முன்னாடி தாம்பலம் வச்சு தான் எடுத்துகிட்டு வரணும். அப்புறம் சாமிக்கு விளக்கு போட்டு முன்னாடி ஆரத்தி காமிச்சு அப்புறமா உள்ளே அழைச்சிட்டு வந்தோம். அக்கா தான் ஆரத்தி எடுத்துகிட்டு இருந்தான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வரலட்சுமியை நான் நல்லா அலங்காரம் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னென்னா கொஞ்சம் கீழே சேரீயை வந்து லாங்காக விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் பெருசாக வைக்கலான்னு பார்த்தேன், ஆனால் அது கொஞ்சம் இதாகிடுச்சு. ஒரு பயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியலை. ஆனால் எங்கிட்ட அலங்காரம் பண்ணி வச்சாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சாமி ஃபோட்டோவுக்கு இன்னும் எதுவுமே பூ வைக்கலை, காலையில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரலட்சுமி மட்டும் அழைச்சிட்டு, ஏன்னா அதுக்கும் டைம் இல்லை எனக்கு. ஒரே இதாக வேலை செய்ய முடியல, ஒரு ஆளாக பார்க்கணுமா, அதனால் வேலை செய்ய முடியல. அதனால் சாமிக்கு மட்டும் அழைச்சி அதை மட்டும் தாம்பரம்லாம் வச்சு ரெடி பண்ணி பால் பாயசம் வச்சேன். பிரசாதம் வந்து பால் பாயசம் வச்சு எல்லாம் படைச்சாச்சு. அப்புறம் இன்னும் காலையிலக்கே வந்து வெண்பொங்கல் வைக்கணும். குழந்தைகளுக்கு வந்து பாத பூச்சை வச்சா நல்லதுன்னு சொன்னாங்க. இது வந்து நான் 5வது வருஷம் வந்து வரலட்சுமி அழைக்கிற இது. அதனால் வந்து 7 பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு நான் நாளைக்கு வந்து பாத பூச்சை பண்ணலான்னு இருக்கேன். இப்படி பண்ணுவாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியலை, ஆனால் சொன்னாங்க பண்ணால் ரொம்ப நல்லது அப்படி சொன்னாங்க. அதனால் வந்து குழந்தைகளை வர சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வரும், பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் பண்ணது கரெக்டாக தப்பான்னு தெரியல, இருந்தாலும் சொல்லுங்கள். தப்பாக எது இருந்துச்சுனாக்கா அடுத்த வருஷம் வந்து நான் அதை கட் பண்ணி வச்சுருவேன். இது சாமி அலங்காரம் எப்படி இருக்குது என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் வரலட்சுமி அழைச்சிட்டிங்களா என்னன்னு சொல்லிவிட்டு அதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. சாமிக்கிட்ட கேட்குற வரங்களா நானும் கேட்டுட்டேன், நீங்களும் கேளுங்க, நிறையா கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. வீடியோ பிடிச்சி